உங்களை குறித்த திட்டம், உங்களை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியாது, உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த ஆண்டு உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ஆண்டவர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தொழிலிலே கர்த்தர் இதுவரையிலும் கண்டிராத அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலையும் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பார்த்திராத அடுத்த நெக்ஸ்ட் லெவலை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஞானம் இல்லாதவன் என்கிற அந்த பேரை நிறைய பேர் வாங்கி இருக்கலாம், அசுத்தமான மனிதன் என்கிற பேரெல்லாம் வாங்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், ஞானத்திலே அடுத்த லெவல்ல நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எந்தெந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் அடுத்த ஒரு படியை உங்களுக்கு கிருபையாய் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya. உங்களுக்கான ஒரு விசேஷமான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே யாரும் கண்டிராத ஒரு இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இதுவரையிலும் உங்களை சுற்றி இருக்கிற யாரும் போகாத ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய படிப்பிற்கு, உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு மிஞ்சின ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வருடம் சாதாரணமான வருடம் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் இன்னொரு இடத்திற்கு உங்களை கொண்டு போகிற அந்த வருடமா இந்த வருடம் மாற போகிறது. இந்த வருடத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரை, மகனே இது உனக்குரிய இடம் அல்ல, மகளே இது உனக்குரிய இடம் அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு உங்கள் மேல் திட்டத்தை வைத்திருக்கிற கர்த்தர் இந்த 2026வது வருடம் இன்னொரு இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். உங்க பிள்ளையா ஆண்டவர் இதை விட மகிமையான ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். உங்க வீட்டிலே இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் அபிஷேகித்து வேறு விரித்து இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் யாரும் அறியாத ஒரு பெரிய இடத்திலே கர்த்தர் உங்க பிள்ளையை கொண்டு போய் வைத்து அதன் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் தேடி வரும் என்று நம்புறவர்கள், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதற்கு வேண்டிய பலன் உங்களை கிருபையாய் தேடி வருகிறது.